வணக்கம் மக்களே. இந்த வீடியோல நம்ம சில பங்குகள் பற்றியான அப்டேட்ஸ் எல்லாம் டிஸ்கஸ் பண்ண போறோம். அதெல்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி ஜெனரல் மார்க்கெட் அப்டேட்ட நம்ம பார்ப்போம். ஏன்னா, வரும் வாரம் ரொம்பவே முக்கியமான ஒரு வாரமா இருக்க போகுது நம்ம மார்க்கெட்ட பொறுத்தவரைக்கி. ஸோ லாஸ்ட் வீக் நம்ம மார்க்கெட்டோட பெர்ஃபார்மன்ஸ் பார்க்கும்போது ஓரளவு பெட்டரான பெர்ஃபார்மன்ஸா தான் இருந்தது. ஸோ நிஃப்டி 50 உயர்வோட தான் லாஸ்ட் வீக்க வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கு. ஸோ வரும் வாரம் எப்படி ஓப்பன் ஆகும்? ஸோ போன வாரமே பார்க்கும்போது கொஞ்சம் கொஞ்சமா தான் நம்ம மார்க்கெட்ட ஏத்தி கொண்டு போனாங்க. ஸோ பெரிய அளவுக்கான ஒரு வாலடைல் நம்ம மார்க்கெட்ல இப்போ இல்லாம தான் இருந்துட்டு வந்துட்டுருக்கு. பட் இருந்தாலும் பாசிட்டிவ் க்ளோஸ் ஆனதே கடவுள் புண்ணியம் அப்படின்னு தான் நம்ம எடுத்துக்கணும். ஆனா வரும் வாரம் நம்ம மார்க்கெட்ல நல்ல ஒரு வாலட்டிலிட்டி இருப்பதற்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு தான் என்னோட ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு. ஸோ அது மட்டும் இல்ல. இப்போ வரக்கூடிய வாரத்துல சில நாட்கள் ஒரு 2, 3 நாட்கள் கொஞ்சம் ஸ்லோவான மூவ்மெண்ட் இருக்கும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு இருக்கு. அண்ட் எண்ட் ஆஃப் த வீக் ஸோ லாஸ்ட் 2 டேஸில் ஒரு பெட்டரான ஒரு வாலட்டிலிட்டி ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்குங்கிறது என்னோட கணிப்பாக வந்து இருக்குது. ஸோ வெயிட் பண்ணி நம்ம பார்ப்போம். ஸோ இந்த வாலட்டிலிட்டி எதனால் ஏற்படும்னு பார்த்தா ரிசல்ட்னால தான். ஸோ ரிசல்ட் சீசன் வரக்கூடிய வாரத்திலிருந்து ஆரம்பமாக போகுது. ஸோ ரிசல்ட் சீசனை ஸ்டார்ட் பண்ணி வைக்கக்கூடிய நிறுவனமாக டிசிஎஸ் நிறுவனம் முதன்மையான நிறுவனமாக இருக்குது. ஸோ அது ஒரு பெரிய ஒரு வாலட்டைலை சந்திக்க சான்சஸ் இருக்குது அப்படின்னு தான் எக்ஸ்பெக்டேஷன் ஓடிட்டு இருக்கு. ஸோ இப்போது டிசிஎஸ் பார்த்தீங்கன்னா 9ஆம் தேதி வந்து ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணுறாங்க. ஸோ பல விஷயங்கள் பார்த்தீங்கன்னா டிசிஎஸ் கிட்டேருந்து எதிர்பார்க்கப்படுது. ஸோ ரெவன்யூவில் க்ரோத் எதாவது இருக்கா? ஸோ இல்லை அட்லீஸ்ட் வந்து ஃப்ளாட்டாக இருந்தாலும் ஓகே. ஒரு நெகட்டிவ் ஒரு டிக்ளைன் ஆகாமல் இருக்கா அப்படிங்கிறத பார்க்கப்படும். அதே மாதிரி ஏஐ ரிலேட்டடான டீல்ஸ் எந்த அளவுக்கு க்ரோ ஆயிருக்கு அப்படின்ட்டு பெரிய அளவுக்கு வந்து கவனிக்கப்படும். அண்டு ஓவராலாக எத்தனை டீல்ஸ் வின் பண்ணியிருக்காங்க, எவ்வளோ லார்ஜ் டீல்ஸ் இருக்குது அப்படிங்கிற சில விஷயங்கள் எல்லாம் எதிர்நோக்கி இன்வெஸ்டர்ஸ் பார்த்தீங்கன்னா காத்துட்டு இருக்காங்க. ஸோ நம்மளும் அதுக்கு தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். பல டீல்ஸை பார்த்தீங்கன்னா இந்த முதல் காலாண்டில் டிசிஎஸ் நிறுவனம் வின் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதோட மொத்த மதிப்பு என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். ஏன்னா மதிப்பு எதுவுமே அவங்க சைட்ல இருந்து நமக்கு கொடுக்காம தான் இருக்காங்க. ஸோ ஹெச்எல் டெக் ரீசெண்டாக ஒரு பெரிய டீல் வின் பண்ணாங்க. ஸோ அதை அனௌன்ஸும் பண்ணாங்க ரொம்ப ஹாப்பியாக. பட் இவங்களை பொறுத்த வரைக்கும் பெருசாக எந்த ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டும் வரல. டீல் வின் பண்ண நியூஸஸ் மட்டும் வந்துக்கிட்டே இருந்தது. ஸோ அதோட ஒர்த் எப்படி இருக்குங்கிறத நம்ம பார்க்கணும். அண்ட் ஏஐயோட பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குங்கிறத நம்ம பார்க்கணும். ஸோ டிசிஎஸ் ஒரு முக்கியமான நிறுவனமாக இருக்க போகுது. ஸோ டிசிஎஸ் இப்போது நல்ல ஒரு டிப்ல இருந்து கிட்டத்தட்ட ரூ. 1985 கிட்ட இருந்து இப்போ சின்னதாக பார்த்தீங்கன்னா ஒரு ரெக்கவரை போஸ்ட் பண்ணியிருக்கு. வரக்கூடிய வாரத்திலும் இந்த ஒரு பர்ஃபார்மன்ஸ் இருக்கும் அப்படின்னு தான் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். ஸோ பெரிய அளவுக்கு ஒரு டவுன் சைட் போகிறதுக்கான சான்சஸ் இல்லை அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது. ஆனால் ரிசல்ட்டுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ரிசல்ட்டை பேஸ் பண்ணி ஒரு வாலட்டைல் இங்கே உருவாகலாம்னு நான் நினைக்கிறேன். மேபி ஏதாச்சும் ஒரு பாசிட்டிவ் திங் ஏற்பட்டதுன்னா அந்த டைமில் ஒரு பெரிய பர்ஃபார்மன்ஸை கூட நம்ம இந்த இடத்துல எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ இப்போதைக்கு ஏஐ தான் ஒரு பெரிய அளவுக்கான ஒரு கன்சர்னாக இருக்குது இந்த ஐடி நிறுவனங்களை பொறுத்த வரைக்கும். ஆனால் ஸோ ஏஐயில் பல குறைபாடுகள் இருக்குது. முக்கியமாக சொல்லப்போனால் காஸ்ட்டு. இதை பற்றி நம்ம பலமுறை பேசியிருக்கோம். ஸோ இப்போது டெஸ்லா பார்த்தீங்கன்னா என்ன சொல்லியிருக்காங்க, அவங்க எம்ப்ளாயீஸ் வந்து $200 மேலே ஏஐ டூல்ஸை வந்து பயன்படுத்தக்கூடாது ஒரு வாரத்தில் அப்படின்ட்டு ஸோ ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க. மேபி பண்ணுனா மெமோ கொடுப்போம் அப்படின்ட்டுலாம் டெஸ்லா தலைமையிலேருந்து அறிவிப்பு கொடுத்துருக்காங்க. ஸோ $200 தான் ஏஐ டூல்ஸை பயன்படுத்தணும். ஏன்னா பல எம்ப்ளாயீஸ் பார்க்கும்போது ஸோ இந்த ஏஐயை ரொம்ப பெரிய அளவுக்கு வந்து எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணுறாங்க. இதனால் பில் அதிகமாக ஆகுது, எக்ஸ்பென்ஸ் அதிகமாக ஆகுது. ஸோ இதை வந்து கட் பண்ணணும். இதை கண்டிப்பாக குறைச்சே ஆகணும். ஏன்னா காஸ்ட் வந்து தொடர்ந்து உயர்ந்துகிட்டே இருக்குது. ஸோ இதனால் ஏஐ பயன்பாட்டை குறைக்கணும் அப்படின்ட்டு நிறுவனங்கள் முன் வராங்க. ஸோ ஏஐ வந்தது, ஏஐ பயன்பாடு பெரிய அளவுக்கு உயர்ந்தது. பட் இப்போ நிறுவனங்கள் பார்த்தீங்கன்னா ஏஐ பயன்பாட்டை குறைக்கணும் அப்படிங்கிற ஒரு இடத்துல இருக்காங்க. ஸோ என்ன மாதிரியான மாற்றம் நடக்குது அப்படிங்கிறத உங்களால் புரிஞ்சுக்க முடியும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ ஒரு குரூஷியலான ஒரு மாற்றம் தான் இது. ஒன்றும் இது ஆரம்பம் கிடையாது. இதுக்கு முன்னாடி அமேசான் பண்ணாங்க, அடுத்தது மைக்ரோசாஃப்ட் பண்ணாங்க, இப்போ டெஸ்லா பண்ணுறாங்க. லைனாக ஒவ்வொரு நிறுவனங்களாக பண்ண போகுது. ஸோ இந்த டோக்கன் பேஸ்டில் இயங்கக்கூடிய இந்த ஏஐ பார்க்கும்போது பெரிய அளவுக்கு வந்து கன்சியூம் பண்ணுது. ஸோ இதனால் பெரிய அளவுக்கான காஸ்ட் பார்த்திங்கன்னா நிறுவனங்களுக்கு ஏற்பட்டுருக்கு. செலவினங்கள் அதிகமாகிட்டு வந்துட்டுருக்கு. ஆனால் ஸோ இந்த டோக்கன் பேஸ்டு பிஸ்னஸை பெரிய அளவுக்கு நான் மாற்ற போகிறேன் அப்படின்ட்டு தான் நம்ம தலைவர் அம்பானி பார்த்திங்கன்னா இறங்கியிருக்காங்க. ஸோ நடக்குமா என்னன்ட்டு தெரியல. பட் நடப்பதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்குது. ஸோ அவங்களுடைய எய்ம் என்ன? ஸோ ஒரு நிறுவனத்தை நம்ம எடுக்கும்போது அந்த நிறுவனம் எதை நோக்கி பயணிக்குது அப்படிங்கிற ஒரு புரிதல் நமக்கு ஏற்படணும். ஸோ அதை தெரிஞ்சாதான் ஸோ நிறுவனம் இதை நோக்கி போகுது, இதை நோக்கி போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கா அப்படிங்கிறத நம்மளும் கொஞ்சம் ஸ்டடி பண்ண முடியும். ஸோ இப்போது ரிலையன்ஸோட ஏஐ நிறுவனம் இப்போது எதை நோக்கி போகிறாங்க அண்ட் எதை டார்கெட் பண்ணியிருக்காங்கன்னா ஸோ எப்படி வந்து டெலிகாமில் வந்து இவங்க ரிலையன்ஸ் நிறுவனம் வந்து ஒரு பெரிய அளவுக்கான ஒரு புரட்சியை ஏற்படுத்தி அந்த ஒரு டேட்டா யூசேஜை வந்து
கணிசமா வந்து உயர்த்துனாங்களோ, ஸோ பெரிய அளவுக்கு காஸ்ட் கட்டிங் வந்து நடந்திருக்கு. ஸோ இதுக்கு முன்னாடி எவ்வளோ பே பண்ணிட்டு இருந்தோம் அப்படிங்கிறத பற்றியெல்லாம் நம்ம பேசியிருக்கோம். அண்ட் எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். ஸோ பெரிய அளவுக்கு டேட்டாக்கு பே பண்ணிட்டு இருந்தோம். இப்போ டேட்டாக்கு பெருசா காஸ்ட் இல்ல. ஆனா என்ன, வாய்ஸ் ஒன்லி யூஸ் பண்றவங்களுக்கு மட்டும் ஒரு பெரிய தலைவலியா இருக்கு. ஆனா ஸோ வாய்ஸ் ஒன்லிய காட்டிலும் பலரும் பார்த்தீங்கன்னா டேட்டாஸ் யூஸ் பண்றாங்க. ஸோ இதுக்கப்புறம் தான் டேட்டாஸோட பயன்பாடே அதிகமாயிருக்கு. இதனால பல துறைகள் வளர்ந்திருக்கு. அதுல மாற்று கருத்து இல்ல. ஸோ தொடர்ந்து இந்த இடம் உயர்ந்துட்டே தான் இருக்க போகுது. 1000 குறைபாடுகள் இருந்தாலும் கூட இந்த விஷயம் நடந்துட்டு இருக்க போகுது. அதே புரட்சிய பார்த்தீங்கன்னா, இப்போ ஏஐ டோக்கன் பிசினஸ்ல ரிலையன்ஸ் நிறுவனம் பண்ண போறதா ஆல்ரெடி வந்து அவங்களுடைய டார்கெட்ட வந்து செட் பண்ணியிருக்காங்க. ஸோ டோக்கன்ஸ சீப்பா வந்து குடுக்கறது தான் எங்களுடைய வளர்ச்சிய வந்து குடுக்கும். ஸோ அதில நாங்க பெரிய அளவுக்கான மாற்றத்த கொண்டு வர போறோம் அப்படின்ட்டுலாம் ரிலையன்ஸ் நிறுவனம் பார்த்தீங்கன்னா திட்டமிட்டுருக்காங்க. ஸோ இது எந்த அளவுக்கு பலன் அளிக்குதுன்னு பார்க்கணும். என்ன பொறுத்தவரைக்கும் பெட்டரா பலன் அளிக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ ஏன்னா இதுக்கு முன்னாடி ஒரு ஆர்டிக்கல், ஸோ இப்போ நம்ம டெஸ்லாவோட ஆர்டிக்கல பார்த்துட்டு இருக்கோம். அதுவும் குறிப்பா ஏஐ அண்ட் ஐடி ரிலேட்டடான விஷயங்கள தான் இந்த இடத்துல நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இப்போ கம்பெனிஸ பொறுத்தவரைக்கும் இவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா, எம்ப்ளாயீஸ பெரிய அளவுக்கு ஏஐ டூல்ஸ யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்ட்டு ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன வந்து போட்டுட்டு இருக்காங்க. அதே நேரத்தில ஸோ பல கம்பெனிஸ் பார்த்தீங்கன்னா, ஏஐ காஸ்ட் வந்து உயர்ந்துட்டு இருக்கு. ஸோ டோக்கன்ஸ் பார்த்தீங்கன்னா, ரொம்ப பெரிய அளவுக்கு காஸ்ட் ஆகுது. ஸோ இதனால அ கம்பெனிஸ் வந்து ரொம்ப பாதிக்கப்படுது அப்படின்ட்டுலாம் நெறைய விஷயங்கள் வந்து சொல்லப்பட்டுட்டு வந்துட்டுருக்கு. ஸோ இந்த டோக்கன்ஸை மையப்படுத்தி தான் வருங்கால ஏஐ பார்த்தீங்கன்னா வளர்ச்சியை கொண்டு வரும். ஸோ இது எந்த அளவுக்கு குறைப்பாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியாத ஒரு விஷயம். ஃபாரின் கம்பெனிஸ் அண்டு மற்ற கம்பெனிஸ் இதை எப்படி பண்ண போகிறாங்க அப்படின்ட்டு தெரியல. பண்ணுனாங்கன்னா கண்டிப்பாக அதுக்கு பெரிய அளவுக்கு வருமான பாதிப்பு ஏற்படலாம். ஸோ இந்த மாதிரி பல விஷயங்கள் வந்து இருக்குது. ஸோ இது எல்லாத்தையும் நம்ம டீட்டெயில்டாக வந்து பார்க்கணும். ஸோ ஒரு பக்கம் ஏஐ காஸ்ட் உயருது. ஸோ பெரிய செலவினங்கள் ஏற்படுது. இது ஐடி நிறுவனங்களை பொறுத்த வரைக்கும் வரவேற்கக்கூடிய விஷயம் தான். ஸோ டிசிஎஸ் ஆல்சோ பார்த்தீங்கன்னா டேட்டா சென்டர் பிளானிங் வச்சுருக்காங்க. அண்ட் இந்த குரூப் கிட்ட பார்த்தீங்கன்னா ஃபர்தராக ஃபியூச்சரில் டேட்டா சென்டர் தேவைப்பட்டாலும் பார்த்தீங்கன்னா ஒரு கட்டுமானம் பண்ணுறதுக்கான கெப்பாசிட்டி ஹெவியாக வந்து இருக்குது. ஸோ அதனால் எனக்கு இந்த நிறுவனம் ரொம்பவே வந்து அட்ராக்டிவாக பட்டிருக்கு. ஸோ அதனால தான் இந்த நிறுவனத்தை பற்றி நம்ம தொடர்ந்து இந்த பிஸ்னஸில் என்ன நடக்குதுங்கிற மாற்றத்தை பற்றியெல்லாம் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ வெயிட் பண்ணி நம்ம பார்ப்போம் என்ன மாதிரியான ஒரு பர்ஃபார்மன்ஸ் இந்த ரிசல்ட்டில் வந்து ஏற்படுது அப்படின்ட்டு. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, இப்போது நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய 5 ஐடி நிறுவனங்களோட மார்க்கெட் கேப்பை ஒன்றா சேர்த்துனாலும் கூட ரிலையன்ஸோட மார்க்கெட் கேப்க்கு ஈக்குவலாக தான் வந்து வருது அப்படிங்கிற ஒரு டேட்டா வந்திருக்கு. ஸோ இது ஒன்றும் பெரிய ஆச்சரியத்துக்குரிய விஷயம் இல்லை. ஸோ மார்க்கெட் கேப் பார்த்தீங்கன்னா ஏற்ற இறக்கங்களுக்கு உட்பட்டது. என்னைக்கு வேணாலும் ஏறும், என்னைக்கு வேணாலும் இறங்கும். ஆனால் இப்போ இருக்க நிலைமையில 5 கம்பெனிஸோட வேல்யூவும் பெரிய அளவுக்கு டிக்ளைன் ஆயிருக்கு. ஸோ டிசிஎஸ் எல்லாம் 6 வருட லோல வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. அண்டு ரிலையன்ஸ் பார்க்கும்போது அவனும் பெரிய பர்ஃபார்மன்ஸ் இல்ல. பட் ஸ்டேபிளா நிக்கிறான். ஸோ அதனால அவன் மார்க்கெட் கேப் பார்க்கும்போது அதே இடத்துல வந்து இருந்துட்டு இருக்கு. ஸோ ஃபர்தரா டிப் ஆனாலும் ஒரு பெரிய ஒரு நல்ல செய்தி, நல்ல விஷயம் அப்படின்னு தான் என் பார்வையிலிருந்து நான் பார்க்குறேன். ஸோ இப்போ ஐடி கம்பெனிஸ் தான் ரொம்ப பெரிய ஒரு ஆபத்துல இருக்கு. இந்த இடத்துல என்னதான் வந்து டிஸ்கஸ் பண்ணாலும் கூட ஒரு நம்பிக்கை ஏற்படாத ஒரு சூழ்நிலையில தான் ஐடி கம்பெனிஸ் பார்த்தீங்கன்னா டிராவல் பண்ணிட்டு இருக்கு. ஸோ மாற்றம் கண்டிப்பா ஏற்படுங்கிற ஒரு எதிர்பார்ப்போட தான் நம்ம காத்துட்டு இருக்கோம். ஏற்படுமாங்கிறத வெயிட் பண்ணி வந்து பார்ப்போம். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா, ஸோ திரும்ப இந்த ஏஐ ரிலேட்டடான அப்டேட் தான். ஸோ இப்போ என்ன பண்ணுறானுங்க, இந்த ஏஐயை காட்டி நம்மள மாக்கம் பண்ணிட்டு இருக்கானுங்க. அதுதான் உண்மை. ஸோ ஏஐ ஏஐ அப்படின்னு சொல்லிட்டு வேலையை பார்த்தீங்கன்னா சக்கையாக புழிஞ்சு எடுக்கிறானுங்க கம்பெனிஸில். ஸோ ஐடி கம்பெனிஸ் அப்படின்ட்டு எல்லா பக்கமும் பார்த்தீங்கன்னா இதுதான் நடந்துட்டு இருக்கு. ஸோ இப்போ ஒரு நபர் பார்த்தீங்கன்னா இன்டர்வியூ அட்டன் பண்ணியிருக்காங்க. இன்டர்வியூவில் 40% வந்து எனக்கு ஹைக் வேணும். ஏன்னா என்கிட்ட எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. நான் இங்கே இந்த சேலரி வாங்கியிருக்கேன். என்னோட எக்ஸ்பெக்டேஷன் இப்போ இருக்கக்கூடிய சேலரியிலேருந்து 40% வேணும்ன்ட்டு ஹெச்ஆர் கிட்ட கேட்டிருக்காங்க. ஆனால் ஹெச்ஆர் பார்த்தீங்கன்னா, "என்ன 40% உனக்கு வேணுமா? தம்பி, இப்ப இருக்கக்கூடிய சூழ்நிலையில ஏஐ நிலைமையில ஸோ நீ வந்து 40% கேட்குற. ஆனா இப்ப வேலை கிடைக்கிறதே பெரிய அளவுக்கு கஷ்டமா இருக்கு. இருக்கிறவனுக்கே வேலை இருக்குமா என்னன்னு தெரியல. அதனால உனக்கு 40%லாம் தர முடியாது. கிளம்பிக்கோ" அப்படின்ட்டு கட் பண்ணிட்டாங்களாமா. ஸோ என்ன மாரியான நிலைமை ஓடிட்டு இருக்கு அப்படிங்கிறத பாருங்க. அண்ட் அதே நேரத்தில ஸோ பலரும் இந்த டெக் கம்பெனிஸ்ல ஒர்க் பண்ணுவீங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ ஏஐ முடிச்சிரும். ஏஐ பார்த்தீங்கன்னா இப்படி பண்ணிரும், அப்படி பண்ணிரும். ப்ராஜெக்ட் இருக்குமா என்னன்னு தெரியல. ஸோ நீங்க வந்து உங்களுடைய எக்ஸ்ட்ரா எஃபோர்ட்ட வந்து தொடர்ந்து வந்து குடுத்துட்டே இருக்கணும் கம்பெனிக்கு. இந்த வார்த்தைய டெஃபினட்டா வந்து டெக் கம்பெனில இருக்கிறவங்க கேட்டிருப்பாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ எனக்கு தெரிஞ்சு எல்லா கம்பெனிஸும் இந்த ஒரே ஃபார்முலாவ தான் ஃபாலோ பண்ணுவாங்கங்கிறது என்னோட ஒரு கணிப்பா வந்து இருக்கு. ஸோ பெரிய அளவுக்கு வந்து நம்மக்கிட்ட இப்போ எக்ஸ்பெக்ட் பண்றாங்க. ஸோ பெரிய அளவுக்கு பார்த்தீங்கன்னா, வேலைய செய்யி, செய்யி, செய்யி அப்படிங்கிறாங்க. ஆனா காரணம் பார்த்தீங்கன்னா, அதுக்கு ஏஐ தான் வந்து சொல்றாங்க. பட் ஏஐ வந்து தூக்குதோ இல்லையோ, இவனுங்க நம்மள போட்டு ப்ரெஷர் பண்ணியே நம்மள தூக்குறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகமா இருக்கு அப்படின்னு தான் நான் நெனைக்கிறேன். ஸோ எத்தன பேர் இத ஃபீல் பண்றீங்க? இல்ல உங்களுக்கே சொந்தமா எக்ஸ்பீரியன்ஸ் நடந்திருக்கும்.
தாராளமா நீங்க கீழ கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணலாம் உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ. அண்ட் அடுத்தது ஒரு சரக்கு கம்பெனி பற்றியான அப்டேட்ட பார்க்க போறோம். ராடிகோ கைத்தான். இப்போ ராடிகோ கைத்தான் பார்த்தீங்கன்னா, உங்களுடைய பிரீமியம் பிராண்ட்ஸ்ல 20% வரைக்கும் வால்யூம் குரோத்த FY 27ல எக்ஸ்பெக்ட் பண்றதா ஒரு அப்டேட் வந்து குடுத்துருக்காங்க. ராடிகோ கைட்டான நீங்க எடுத்து பாருங்க. ஷேர் பிரைஸ் பார்க்கும்போது ஆல்மோஸ்ட் நல்ல ஒரு உச்சத்துல வந்து ட்ரேட் ஆயிட்டு இருக்கான். நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ குடுத்துட்டு இருக்கக்கூடிய ஒரு நிறுவனமா இந்த ராடிகோ கைத்தான் வந்து மாறி இருக்கு. இது மட்டும் இல்ல, இந்த யுனைடெட் ஸ்பிரிட்டும் இப்ப பார்த்தீங்கன்னா, அப்படியே கொஞ்சம் தல தூக்க ஆரம்பிச்சிருக்கான். ஒரு ரெக்கவர வந்து போஸ்ட் பண்ணிட்டு இருக்கான். ஆனா ஒரு நிறுவனம் அப்படியே அடிமாட்டு இடத்துல தான் இன்னும் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. அது வேற ஒண்ணும் இல்ல. UBL யுனைடெட் பிரெவரீஸ் அப்படிங்கிற ஒரு நிறுவனம். இந்த வரக்கூடிய வாரத்துல அதுல கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியால நான் இருக்கேன். பட் ஓவர் வேல்யூ, ரேஷியோலாம் எங்கேயோ இருக்கு. பட் இந்த பீர் மார்க்கெட்ட பொறுத்தவரைக்கும் கண்ட்ரோல்ல வச்சுட்டு இருக்கக்கூடிய நிறுவனமா இருக்கு. எப்ப போனாலும் அவனோட பீர் தீந்தே தான் போகும். கிடைக்கவே கிடைக்காது. அண்ட் எப்பவும் பிரீமியம் வேல்யூவேஷன்ல ட்ரேட் ஆயிட்டு இருக்கக்கூடிய நிறுவனமா இருக்கு. எனக்கு அது டெக்னிக்கலா பார்க்கும்போது கொஞ்சம் அட்ராக்டிவா தெரிஞ்சுது. சரி, அதனால நான் வந்து ஃபோக்கஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு இருக்கேன். இந்த வீக் பண்ணேன்னா கண்டிப்பா அந்த அப்டேட் உங்க கூட நான் ஷேர் பண்றேன். செக் பண்ணி பாருங்க நீங்களும். அந்த நிறுவனம் எப்படி இருக்கு, பீர் எப்படி போகுது அப்படின்ட்டுலாம் செக் பண்ணி பாருங்க. அண்ட் இன்னொரு தலைவலி இருக்கு அந்த நிறுவனத்துக்கு. என்னன்னா, கால்ஸ்பர்க் பார்த்தீங்கன்னா உள்ள இறங்குறான். IPOல வந்து வரப்போறான். ஆனா இது ஒரு பெரிய ஒரு பஞ்சாயத்தா இந்த UBLக்குன்னு கேட்டா இல்ல. ஏன்னா ஆல்ரெடி கால்ஸ்பர்க்ல வித்துட்டு தான் இருக்கு. பட் பலரோட தேர்வு எதா இருக்கு? கிங்ஃபிஷரா தான் வந்து இருக்கு. கால்ஸ்பர்க் IPO வரனால மேபி ஏதாச்சும் ஒரு சின்ன ஒரு மூவ்மெண்ட் நடக்கலாம். ஒரு சரிவு கூட ஏற்படலாம். இது ஒரு நியர் டெர்ம்ல இருக்கக்கூடிய ஒரு ப்ராப்ளமா இருக்கு. பட் இதெல்லாம் பெரிய அளவுக்கு வந்து பிசினஸ இம்பாக்ட் பண்ணாதுன்னு நான் நினைக்கிறேன். ரொம்ப புவர் பெர்ஃபார்மன்ஸ்ல இருக்கு. அதனால எனக்கு இது பார்த்தீங்கன்னா அட்ராக்டிவா தெரியுது. அதனால இது பக்கம் கொஞ்சம் கவனத்த செலுத்தலாம் அப்படின்னு தான் என்னோட ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு. பண்ணிட்டு அந்த அப்டேட்ட உங்க கூட ஷேர் பண்றேன். இந்த வீடியோல நம்ம பல இன்ஃபர்மேஷன் பார்த்திருப்போம். பயனுள்ளதா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். நாளைக்கு நம்ம இன்னொரு வீடியோல மீட் பண்ணுவோம். பாய் மக்களே.